இன்னைக்கு பத்திரிகையில எல்லாம் பாஜக ஒரு விளம்பரம் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க பிரதமர் மோடி தீர்மானமாக விரும்பினார். அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தார். நீதிக்கு உத்தரவாதம் அளித்தார். அதுக்கப்புறம் இது பெண்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் போட்டுட்டு கீழ பாரதிய ஜனதா கட்சி ஆணித்தரமாக நிற்கிறது. பெண்கள் அதிகாரம் பெறுவதில் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒண்ணு குடுத்திருக்காங்க. இந்த உருட்டு அப்படிங்கிறது புதுசா அவங்க ஏதோ உருட்டு கிடையாது. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு உருட்டு தான். ஏன்னா, இந்த டெம்ப்ளேட்ட கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லப்போனா, இந்த தொகுதி மறுவரை மசோதா கூட இந்த மகளிர் இடஒதுக்கீட சேர்த்து குடுத்ததே மிகப்பெரிய சதி அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த தொகுதி மறுவரை மசோதா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு இது கூடவே சேர்த்து இன்னும் ஒரு மசோதா, மொத்தம் 3 மசோதாவ சேர்த்து தாக்கல் பண்றாங்க. நீங்க ஒரு மசோதா வேண்டான்னு சொன்னீங்கன்னா, அந்த 3 மசோதாவுமே ரிஜெக்ட் ஆயிரும். அந்த மாதிரியான விதத்துல இத தாக்கல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, மோடி என்ன பேசுறாரு மக்களவையிலனா, எதிர்க்கட்சிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பெண்களுக்கான இடஒதுக்கீட நீங்க எல்லாம் ஆதரிங்க. அப்படி நீங்க ஆதரிச்சு வாக்கு போட்டீங்கன்னா, பொதுவெளியிலேயே நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன். இதுக்கான கிரெடிட்ஸ் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்களே கூட வச்சுக்கோங்க. அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாரி திடீர்னு எமோஷனல் ஆயி பேசுறாரு. அந்த பக்கம் பார்த்தா அமித்ஷாவும் அப்படி பேசுறாரு. இப்படி பாஜக காரங்க எல்லாரும் திடீர்னு பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேறணும், பெண்கள் தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கா காரணமானவங்க, அவங்க அதிகாரத்துக்கு வரணும். இப்படியெல்லாம் பேசுற ஆட்களே கிடையாதே அப்படின்னு நமக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. கடைசியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பிளான் இதுதான். இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவ தாக்கல் பண்ணும்போது, கூடவே சேர்த்து இந்த மகளிர் இடஒதுக்கீடையும் நம்ம சேர்த்து தாக்கல் பண்ணோம்னா, மகளிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம அத உணர்வுபூர்வமா மாத்தி, இந்த தொகுதி மறுவரைய சட்டமாக்கிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளான் பி என்ன அப்படின்னா, ஒருவேள இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா, சேர்த்தே இந்த மகளிர் இடஒதுக்கீடும் தான் ரிஜெக்ட் ஆகும். அப்படி ஆயிருச்சுன்னா, அதையே அரசியலாக்கி எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டி, அவங்கள ஏதோ கொலக்குத்தம் பண்ணவங்க மாதிரி அவங்கள குற்றம் சாட்டி ஓரமா தள்ளி வச்சு, இந்த வரப்போற 5 மாநில தேர்தல்லயும் நம்ம சமாளிச்சிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில அவங்க போட்ட பிளான் அப்படிங்கிறது அவங்களுக்கே எதிரா திரும்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அவ்ளோ முட்டாள் மாதிரியா இருக்கு? ஏன் அப்படின்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது புதுசா ஏதோ கொண்டு வந்த ஒரு மசோதாவோ, மகளிருக்கெல்லாம் இடஒதுக்கீடே குடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, அப்படிங்கிற மாதிரி அவங்க பரப்புறாங்க. ஆனா மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதே மசோதாவ கடந்த 2023ஆம் ஆண்டு மக்களவையில அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒரு மனதா அந்த மசோதாவ நிறைவேற்றணும்னு வாக்களிச்சு, அத சட்டமா அப்பவே ஆக்கியாச்சு. இது 2வது தடவையா பிளான் பிக்காக அவங்க புதுசா கொண்டு வந்து சேர்த்தது. ஏற்கனவே மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 2023லயே சட்டமாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சட்டத்த நேத்து தான் மத்திய அரசினுடைய அந்த அரசிதழ்ல வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. எப்போ 2023ல சட்டமாக்குன ஒண்ண நேத்து தான் அரசிதழ்ல வெளியிடுறாங்க அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேள்வி வருதுல்ல. இவங்க நினைச்சிருந்தா அந்த சட்டத்த 2024வது தேர்தல்லயே அமல்படுத்தியிருக்கலாம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இது 2011க்கு அப்புறம் நாங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கவே இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இத அமல்படுத்துவோம். அப்படி பார்த்தா 2029ல நாங்க இத அமல்படுத்திருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப திடுதிப்புன்னு பார்த்தா, இந்த தொகுதி மறுவரையறை மசோதா கூட சேர்த்து, இல்ல நாங்க 2011 மக்கள் கணக்கெடுப்ப வச்சே நாங்க இத உடனடியா அமல்படுத்த போறோம். அப்படின்னு சொல்லி இது கூடவே சேர்த்து கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றது இதன் மூலியமாவே நமக்கு நல்லா தெரியுது. பெண்களுக்கு அதிகாரம் வழங்கணும் அப்படிங்கிறதோ, பெண்களுக்கான இடஒதுக்கீட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதோ அவங்களுடைய எண்ணம் கிடையாது. மாறா பெண்களினுடைய இடஒதுக்கீட்ட பகடைக்காயா பயன்படுத்தி, தென் மாநிலங்களினுடைய அதிகாரத்தை ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவ சட்டமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் அப்படிங்கிறது இதன் மூலியமாவே நமக்கு நல்லா தெரிய வருது. இன்னும் சொல்லப்போனா மன்மோகன் சிங் ஆட்சியில இருக்கும்போது இதே மாதிரி மகளிருக்கான இடஒதுக்கீட கொண்டு வந்தப்போ, அதை எதிர்த்தது யாரு அப்படின்னா, இதே பாஜக அரசாங்கம் தான். ஆனா இன்னைக்கு பெண்களுக்காக நாங்க நிக்கிறோம், பெண்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அத கூட விடுங்க. இந்த பாஜகவினுடைய தாய் கழகம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, 2 பேருமே சனாதனத்த பின்பற்றக்கூடியவங்க. அந்த சனாதனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போக்கூடாது, ஆண்களுக்கு நிகரானவங்களா பெண்கள் எப்பவுமே ஆகக்கூடாது. இன்னும் நெறைய விஷயங்கள் வெளியில சொல்லக்கூட முடியாத அளவுக்கான விஷயங்கள பெண்கள பத்தி அதுல சொல்லி வச்சிருக்காங்க. அதத்தான் இவங்க இப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒருத்தங்க எப்படி பெண்களுக்கு அதிகாரத்த தருவாங்க அப்படின்னு நாங்க நம்ப முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைஞ்சதுனால, மகளிருக்கு கிடைக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா, அது ஏற்கனவே சட்டமாக்கப்பட்டுருச்சு. அமல்படுத்த வேண்டியது மட்டும் தான் மிச்சம். அதுவும் இந்த ஒன்றிய பாஜக கையில தான் இருக்கு. அத அவங்க கையில வச்சுக்கிட்டு தான் மக்கள ஏமாத்தக்கூடிய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பெண்களுக்கு அதிகாரம் குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையான 543லயே 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட அமல்படுத்துங்க அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அதுதான் பெண்களுக்கு குடுக்கக்கூடிய உண்மையான அதிகாரம், உண்மையான இடஒதுக்கீடு. அத விட்டுட்டு, இந்த 543ங்க நாங்க 800க்கு மேல கொண்டு போவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு குடுப்போம். அதுவரைக்கும் குடுக்க மாட்டோம்னு சொல்றது, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு தான் இத நம்ம சொல்லணும். இந்த மசோதா அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிரும்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அது தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. தமிழகத்துக்கு மோடி குடுத்த ஒரு பொன்னான வாய்ப்ப ஸ்டாலின் கண்மூடித்தனமா எதிர்த்துட்டாரு அப்படின்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு எதிரா வாக்களிச்ச எதிர்க்கட்சிகள்லாம் என்னத்த சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்க நம்ம அண்ணாமலை அண்ணா மேட்டுப்பாளையத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு எதிரா ஓட்டு போட்டு பெண்களுடைய அதிகாரத்தையே பறிக்க பார்க்குறாங்க, ஆணாதிக்கவாதிகளா இருக்காங்க, அவங்களுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க? அப்படின்னு சுத்தி சுத்தி பாஜகவை சேர்ந்தவங்க, இங்க எப்படியாவது பெண்களுக்கு எதிரா இந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல்ல வந்து பெரிய மாற்றத்த கொண்டு வந்துரலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கானவங்க கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறது யாரு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பாஜக, அதிமுக காரங்கலாம் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 40 எம்பிய வச்சுட்டு போய் நாடாளுமன்றத்துல என்ன பண்றது? அங்க போய் என்ன மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க அப்படின்றத அடிக்கடி சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதே 40 எம்பிக்கள் தான் இன்னைக்கு தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதிக்கு எதிரா போராடி ஓட்டு போட்டு, அந்த மசோதாவையே தோல்வி அடைய வச்சிருக்காங்க. இந்தியாவையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் காலத்துல இந்த விவகாரத்தை எல்லாம் வச்சு பெண்களுக்கு எதிரா இவங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்லி தேர்தல்ல எப்படியாவது ஆதாயம் அடைஞ்சிடலான்னு அதிமுகவும், பாஜகவும் நினைச்சாங்க. ஆனா அப்படி நினைச்சது அவங்களுக்கு எதிராவே இன்னைக்கு திரும்பிருச்சு. ஏன்னா அதே தேர்தல் காலங்கள்ல தொகுதி மறுவரையறைன்னு ஒண்ண கொண்டு வந்து தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுக்கு எதிரா அநீதி இழைக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு இப்ப தெள்ளத் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நிச்சயமா இந்த தேர்தல்லயும் எதிரொலிக்கும்.